ஹலோ காய்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மினி ஐரன் மிஷின். அதாவது நான் மீஷோவில் வந்து பார்த்தேன். இது வந்து சின்னதாக வந்து எங்கேயுமே எடுத்துன்னு போகிற மாதிரியான ஒரு சின்ன கேஜெட். சரி, இதை வாங்கி ரிவ்யூ பண்ணி பார்க்கலான்னு வாங்கினேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த அயன் வந்து பார்த்திங்கன்னா பபுள் ட்ராப் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது கூடவே வந்து ஒரு மெஷரிங் கப்பு கொடுத்துருந்தாங்க. அதில் 30 ml 50 ml 70 ml அப்படின்னு இருந்துச்சு. சரி, உள்ளே இன்னும் என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு எடுத்தால் உள்ளே ஒரு மேனுவல் ஷீட் இருந்துச்சு. அந்த ஷீட்டை வந்து நான் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு சைடில் வச்சுட்டேன். அந்த ஐரன் மிஷினை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டீசெண்டாக பபிள் ரேப்போட கொடுத்துருந்தாங்க. இது வந்து சின்னதாக மிஷினு, இதை வந்து எங்கேயுமே கேரி பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் அதை வந்து டர்ன் பண்ணவும் முடியுது. அதோட ஹேண்டில் அதுக்கு மேலே முடியலை, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அந்த மிஷினுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னிங்கன்னா தண்ணி வந்து ஸ்ப்ரே ஆகும் அப்படின்றாங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு சிலிக்கான் ஷீட் கொடுத்துருந்தாங்க. அது வந்து நைலான் கிளாத்துக்காக யூஸ் பண்ணுறது, ரப்பர் மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அந்த ஜஸ்ட் அந்த ஹேண்டலுக்கு கீழே ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே வந்து தண்ணி ஊற்றணும் அந்த மெஷரிங் கப் வச்சு அப்படின்னு இருந்துச்சு. சரி, இப்போ அந்த கப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் 30 ml வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஊற்றினேன். அதை ஊற்றிட்ட பிறகு அந்த ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான பிளாக் கலர் ஒரு கிளாஸ் மாதிரி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி எவ்வளோ இருக்குது, ஃபில்லாக இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும். சரி, ஸ்டார்ட் பண்ணலாமே. நான் அந்த வயரை வந்து ப்ளக்இன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த மிஷினில் வந்து ஆரஞ்சு கலராக ஒரு லைட் எரியுது. அந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகுது அப்படின்றத காமிக்கிறதுக்காக எரியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணால் தண்ணி வருது கைஸ். அது வந்து உங்களுக்கு தெரியாது அப்படின்றதுக்காக கீழே வந்து கிளாத்லேயே அடித்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். என்கிட்ட ஒரு டவல் இருந்துச்சு. சரி, அதே வச்சு டெஸ்ட் பண்ணலாமேன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிருந்துச்சு. சரி, அப்படியே பண்ணேன். பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு அந்த சுருக்கம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போகுது. நான் அதில் தண்ணியெல்லாம் அடித்து பார்த்தேன். லாஸ்ட்டு ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. சரி, இது எவ்வளோ சூடாக இருக்குன்னு பார்க்கணுன்னு நான் தண்ணி இது மேலே ஊற்றினேன். என்ன ஆச்சுன்னு நீங்களே பாருங்கள். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சிலிக்கான் ஷீட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது வந்து நைலான் கிளாத்துக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து அந்த மேனுவலில் வந்து இருந்துச்சு. சரி, நானும் ஆஃப் பண்ண பிறகு அந்த மேனுவலில் சொன்ன மாதிரியே லைட்டாக தண்ணி ஊற்றி அதை வந்து ஃபுல்லாக கூல் டவுன் ஆகிற வரைக்கும் உள்ளே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நானும் தண்ணி ஊற்றிட்டேன். சரி, இதை இன்னும் டிஃப்ரெண்ட் வேல ட்ரை பண்ணலான்னு ஒரு ஒயிட் ஷர்ட் ஒன்று இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் காமிக்குது அப்படின்றது. இது வந்து ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணலனாலும் ஒரு அளவுக்கு நல்லாவே ரிமூவ் பண்ணுது. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் 4/5 ரேட்டிங் கொடுக்குறேன். இந்த மாதிரியான ரிவ்யூ வீடியோலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரமே இன்னும் வரும்.